நான் ஒரு விவாதத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தொலைக்காட்சி விவாதத்தில் நம்முடைய உறவு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் வைக்கிறார். அழுத்தமா வேற சொல்றாராம், நம்முடைய காலம் அறிவு தளம் இன்றைக்கு செங்குத்து பிளவை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலம். 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிடம் 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 என்ற பொய் மாயை விரித்தவர்கள் இன்றைக்கு நம் கரங்களிலே வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு கற்றறிந்திருக்கிற தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்துகிற தமிழ் இளைஞர்கள் திரண்டெழுகிறார்கள். உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் செய்தி அள்ளி எடுத்து போடுறாங்க. அப்ப நாம் இன்றைக்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை, ஒரு பெரிய அறிவு புரட்சியை நம்ம கையில் இருக்கு, புறங்காண முடியுதில்லை. ஐயா சுபவி அவர்களும் மரியாதைக்குரிய நம்முடைய பெரியார் மணியரசன் அவர்களும் கலந்து கொண்ட அந்த வாத நிகழ்வை நாம் எல்லாருமே பார்த்தோம். இந்த வாதம் ஒருவேளை இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகரிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் சில பேரை நாம் இருதய நோய் மருத்துவமனையிலே தான் போய் பார்த்திருக்க வேண்டி வந்திருக்கும். என்ன காரணம்? உண்மை கரங்களிலே இருப்பதால் எந்த கொம்பன் வந்தாலும் புறங்காண முடிகிறது. அந்த உண்மையை உரத்து பேசுவதற்கான காலகட்டத்திற்குள்ளே வந்து சேர்ந்து விட்டோம். மரியாதைக்குரிய திராவிடத்தின் போர்வாள் ஐயா கொளத்தூர் மணி அவர்கள் தான் ஒரு முறை பேசுகிற போது குறிப்பிட்டார், சீமான் கூட பரவாயில்லை, மணியரசன் மிக ஆபத்தானவர் என்று குறிப்பிட்டார். அது 100க்கு 100 உண்மை. இவ்வளவு ஆபத்தானவர் திராவிடத்திற்கு யாரடா என்று திரும்பி பார்க்கிற போது இந்த சிந்தனை நோக்கிய பார்வையில்லாதவர்கள் கூட ஐயாவை நோக்கி திரும்ப வேண்டிய அவசியம் வந்து சேர்ந்தது. எவனொருவனினுடைய பெயர் நம்முடைய எதிரிகளின் உறக்கத்தை கெடுக்குமோ, எதிரிகளை உறங்க விடாமல் துடிக்க செய்யுமோ, எதிரிகளிடம் நமக்கு இந்த பட்டங்களை வாங்கி தருமோ, அவரை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், பாருங்கள், தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததே நாங்கள் தான். அதற்கு முன்னால் அப்படி ஒரு பெயர் எங்குமே இல்லை, இவர்கள் தான் வைத்தார்கள், கண்டுபிடித்து வைத்தார்கள். நாம் கேட்கிறோம், தொல்காப்பியத்துக்கு பாயிரம் பாடுகிற போதே வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலக என்று பேசினானே, அது தமிழ்நாட்டினுடைய எல்லை வரையறுப்பு இல்லையா? இந்த கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலே பாடுகிற போது இந்த நாட்டிலே பிறந்த பாட்டுக்கோர் புலவன் மகாகவி என்று நீங்களே ஏற்றுக்கொள்ளுகிற பாரதி பாடினானே, நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை, வட மாலவன் குன்றம் இவை நடுவே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. எல்லை வரையறுத்தானே ஒரு கவிஞன். அது தமிழ்நாடாக அன்றைக்கு இல்லையா? சிலப்பதிகாரம் தமிழ்நாடு என்று பேசிய போது அது தமிழ்நாடாக இல்லையா? இருந்தது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வந்து தமிழ்நாடு என்று பெயர் கொடுத்தோம் என்று சொல்லி. நான் அதை கூட இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். நவம்பர் 1ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி தமிழர் விடுதலை நாள் தமிழர் பெருவிழா என்று கன்னியாகுமரியிலே நாம் ஒரு மிக திரட்சியான ஒரு பெருங்கூட்டத்தை நாம் முன்னெடுத்தோம். அதே நாளிலே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்களும் ஒரு நிகழ்விலே பேசிக் கொண்டிருந்தார். நாங்கள் அதிலே குறிப்பிட்டு சொன்னோம், இன்றைய நாளில் அவர் என்ன பேசுகிறார் என்பதை நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறோம் என்று. கடைசியில பேசிவிட்டு வந்த பிறகுதான் தெரிகிறது, இந்த நாளை கொண்டாடக்கூடாது, கொண்டாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதற்காக ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்திலே பேசுகிற போது ஐயா சொல்லுகிறார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் விட்ட நாளைத்தான் நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அதை செய்தவர் திராவிட இயக்கத்தை முன்னெடுத்து வந்த அண்ணா அவர்கள், அவருடைய ஆட்சி காலத்திலே தான் நடந்தது என்று சொல்லுகிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அண்ணா வைத்த பெயர் தமிழ்நாடே அல்ல, அண்ணா பரிந்துரைத்த பெயர் தமிழ்நாடு. தமிழிலே தமிழ்நாடு என்றும் ஆங்கிலத்திலே TAMILNAD என்றும் இது அழைக்கப்படும் என்று சொன்னார். அதிலே நாங்கள் சிறப்பு நகரத்தை வடக்கே இருக்கிறவனுக்கு புரியாது என்பதால் அதை ZH போட்டு எழுதுவதை கூட நாங்கள் விட்டுவிடுகிறோம். ஆனால் உகரத்தை விட்டுவிட முடியாது. தமிழ்நாடு தமிழிலும் தமிழ்நாடு தான், ஆங்கிலத்திலும் தமிழ்நாடு தான். இதை அண்ணாதுரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முழங்கியவர் எங்கள் மாப்போசி. இதை மறக்க முடியாது. 1952 இந்தியா முதல் பொது தேர்தலை சந்தித்த போது அந்த சட்டசபை இருந்த போதே இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த கலை இலக்கிய பேராசான் ஜீவானந்தம் பேசினார், சட்டமன்றத்திலே பேசினார், தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று. அன்றைய நாளில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே கூட பங்கெடுக்கவில்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இல்லாத காலம். அன்றைக்கே அந்த குரல் இருந்தது. நசுக்கப்படுகிறோம். நசுக்கப்படுகிற போது துடித்து எழுந்து விடுவது என்பது உலக உயிரினத்தினுடைய இயற்கை குணம். நாம் நசுக்கப்படுகிறோமா? கட்டாயம் நசுக்கப்படுகிறோம். எனக்கு முன்னால் இங்கே தோழர் எவ்வளவு செய்திகளை குறிப்பிட்டு பேசினால், இன்றைக்கு நீங்கள் கோயம்புத்தூரும் சரி சென்னையிலும் சரி மற்ற மாவட்டங்களிலே எனக்கு பார்க்கிற வாய்ப்பு, இந்த ரெண்டிலே நான் பார்த்து விட்டு சொல்லுகிறேன், பணம் எடுக்கிற வங்கிகளில், பணம் எடுக்கிற தானியங்கி எந்திரங்களிலே தமிழ் என்கிற அந்த வாய்ப்பே இல்லாமல் செய்து விட்டான். ஆங்கிலம், இந்தி, இங்கிலீஷ், ஹிந்தி என்றுதான் கேட்கிறான்.
இது என்ன சொல்ல வருகிறான்? பணம் என்னுடைய பணம். இங்கே வேலை செய்கிற வங்கி ஊழியனுக்கு கொடுக்கிற சம்பளம் என்னுடைய சம்பளம், நான் கொடுக்கிற பணம். அவன் அமைத்திருக்கிற அந்த வங்கியினுடைய பணம் எடுக்கிற அந்த எந்திரம் அமைக்கப்பட்டிருப்பதற்கான செலவு என்னுடைய காசு. ஆனால் இவன் சொல்லுகிறான், ஆங்கிலம் தெரியவில்லை என்றால், ஏனென்றால் நமக்கு இந்தி தெரியாது என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் நீ எதற்காக வங்கியிலே பரிவர்த்தனை செய்கிறாய் என்றுதான் கேட்கிறான். அப்படித்தான் இதுக்கு அர்த்தம் எடுக்க முடியும். இல்லை என்றால் இந்தியை கட்டாயமாக படி என்கிறான். எவ்வளவு பெரிய திணிப்பு! நாம ஒரு காலத்தில் பேசிக்கிட்டே இருந்தோம். ஐயா போன்றவங்க கால் நூற்றாண்டுகளை கடந்து பேசுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி இந்த கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த செய்திகளை பேசுகிறோம். ஒரு நாள் அடிப்பான், ஒரு நாள் அடிப்பான், ஒரு நாள் அடிப்பான்னு சொன்னோம். திருப்பூர் அடிச்சிட்டான்ல, ஒன்னா சேர்ந்து அடிச்சிட்டான்ல, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நிறைய பேசணுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் ஆயிட்டு அந்த வண்டி மேலே ஏறி நின்ற பிறகுதான் பல உண்மை புரியும். இப்படியே உள்ள போனீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் நான் சிங்காநல்லூர் எனக்கு நகர்ப்புறமா போச்சு பெருசா. இதுல பல்லடம் தொகுதியும் வருது, சூலூர் தொகுதியும் வருது. பார்த்தா எங்க போய் வாக்கு கேட்டுக்கிறோம், கோயம்புத்தூர்ல வாக்கு கேட்டுக்கிறோமா, குஜராத்ல வாக்கு கேட்டுக்கிறோமான்னு தெரியல. இன்னைக்கு முதல்ல பனியன் கம்பெனிக்கு வேலை செய்யற வந்தவன் இன்னைக்கு பண்ணையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். உள்ளுக்குள்ள இறங்கி நிலத்துக்குள்ள பண்ணையும் பார்த்துட்டு இருக்கிறான், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான், உள்ள நிக்கிறான். இவனுக்கு வாக்குரிமை இருக்கு. எங்க கூட பிறந்து இங்கேயே வாழ்ந்து எங்க கூட இருக்கிற எங்க உறவு ரேஷன் கார்டு எடுக்க முடியல. அதுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை காசு கொடுக்கறது இன்னும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பீகார்ல இருந்து வந்து இறங்கி 10 நாட்களுக்குள்ள பாஸ்போர்ட் உட்பட சகலத்தையும் வாங்கிக் கொள்ளுகிற ஆற்றல் அவனிடம் இன்றைக்கு வந்து சேர்ந்து விட்டது. ஒன்னா நிக்கிறான். நான் இங்க சொல்ற உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் அவங்களுக்கு நான் தேத்தி சொல்றேன், தயவு கூர்ந்து கொஞ்சம் கவனிங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரணமானவன் அல்ல. நான் ரொம்ப தெளிவா ஒரு செய்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் ஒரு கல்லூரியில பேராசிரியரா பணியாற்றிட்டு இருந்தேன், இங்க இதே மதுக்கரை பகுதியில் கோயம்புத்தூர்ல. எனக்கு என்கிட்ட ஒரு மாணவன் படிக்க வந்தான். அவன் 12வது முடிச்சு 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கல்லூரி சேரவே வந்தான். அவன் பீகாரை சேர்ந்தவன். அந்த மாணவனுக்கு தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. எனக்கு இந்தி தெரியாது, போஜ்பூரி தெரியாது. ஆனால் நான் தான் அவனுக்கு வகுப்படுத்தேன். எப்படி எடுத்தேன் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நம் நாட்டில் எளிமையாக தேறிவிட முடிகிறது, தேறிவிடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மாணவன் எனக்கு சொன்னது என்ன தெரியுமா? சனிக்கிழமை கல்லூரி வைத்தால் செத்தாலும் அவன் வரமாட்டான். ஏன்டா சனிக்கிழமை வரமாட்டேங்கிற? சார் கான்ட்ராக்டுக்கு ஆள் எடுத்துக்கிறேன் சார், 200 பேர் எங்கிட்ட இருக்கிறேன், நான் போய் சம்பளம் கொடுக்கணும்பா. முதலாம் ஆண்டு கல்லூரியில படிக்கிறான், 200 பேருக்கு சம்பளம் கொடுக்கிறான், பீகார்ல இருந்து கூட்டிட்டு வந்து. இதுல எல்லாம் விஷயம் என்னோட நல்லா பழகிட்டாங்க கொஞ்ச காலம் கழிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டான் பாருங்க, சார் கன் வேணும்னா சொல்லுங்க சார், உண்மையிலேயே வேணுமா சார்? கொண்டு வந்து தரோம் சார். எனக்கு தூக்குவாரி போட்டு விட்டது. என்னடா இவ்வளவு இதா சொல்றான்? பீகாரில் சாதாரணமா கிடைக்கும் சார், வாழை மரத்துல வச்சு கொண்டு வந்துருவோம், பைக்குள்ள துணிச்சு கொண்டு வந்துருவோம், உங்களுக்கு உண்மையிலேயே வேணும்னா சொல்லுங்க சார், கொண்டு வந்து தரோங்கிறான். இப்ப எனக்கு இருக்கிற சந்தேகம் என்ன தெரியுமா? இப்போதைக்கு கல்லுதான் வீசிக்கிறான். குண்டு வீசறக்குள்ள உளவுத்துறை அதிகாரிகள் நீங்க தயாராயிக்கோங்க, இல்லைனா உங்களை தூக்கி கொண்டு போவதற்கும் சிஆர்பிஎஃப் தான் வர வேண்டிய நிலை வந்துவிடும். எனவே கவனமாக இருங்கள் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சுத்தி நின்று அடிக்கிறான், மிலிட்டரைஸ் பண்ண போறான் தமிழ்நாட்டை. அதுதான் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் நாம் கிட்டத்தட்ட ஒரு போர்க்களத்திலே நின்று போரிடுகிற போராளியை போன்றவர்கள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு இறுக்கமான சூழல், பணபலத்தோடு, ஆயுத பலத்தோடு, அதிகார பலத்தோடு இந்த கும்பல் இன்றைக்கு நம்முடைய குரல் வலையை நெருக்க தொடங்கி இருக்கிறது. தத்துவ பலத்தோடு, சத்தியத்தின் பலத்தோடு, உண்மையின் பலத்தோடு நாம் நிற்க வேண்டி இருக்கிறது. நாம் நின்று போராட வேண்டும். தமிழகத்து இளைஞர்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி உலகெங்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இல்லைன்னா இவங்கிட்ட தப்பிக்க முடியாது. நிறைய அடுக்கடுக்கான சிக்கல்கள் இதே மாதிரி தான் கொண்டு வர்றாங்க. இந்தி திணிப்பு ஒரு இடத்துல முழுக்க அவர்களை இறக்குவது. கோயம்புத்தூர் கூட 1,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. நீங்க நம்புவீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் 1,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறான். வாக்காளராக மட்டும் 1,00,000 பேர் இருக்கிறான். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எடுத்தால், எனக்கு முன்னால் பேசிய தம்பி குறிப்பிட்டது மிகச்சரியான செய்தி. 1 கோடி பேர் உள்ளே இருக்கிறான் என்பதல்ல, வாக்குரிமை பெற்றவனாக இருப்பான் என்கிறது 2021 தேர்தலில். என்ன செய்ய போறோம் யோசிச்சு பாருங்க. சராசரியாக இங்கே வேலை செய்கிற ஒருவன் ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய் பீகாருக்கு அனுப்புகிறான், ஜார்க்கண்டுக்கு அனுப்புகிறான், மத்திய பிரதேசத்திற்கு, உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்புகிறான். ஒருவன் 10,000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் 10 லட்சம் பேர் எத்தனை ஆயிரத்தை அனுப்புகிறான் என்பதை தயவு கூர்ந்து சிந்தியுங்கள். 1 கோடி பேர் வந்தால் எத்தனை கோடி இங்கே இருந்து வெளியே போகும் என்பதை சிந்தியுங்கள். இத்தனை கோடிகள் மாதந்தோறும் வெளியேறும் என்று சொன்னால் அவன் இங்கே கொடுக்கிற உழைப்பு இங்கே இருந்தவனுடைய உழைப்பை முடித்து விட்டது. இவன் வாங்கும் சக்தி இழந்தவனாக போய் கொண்டிருக்கிறான். ஸ்கில்டு லேபர்ஸை இழந்துட்டு இருக்கிற தொடர்ச்சியா
நம்மகிட்ட இருந்த அந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் இன்றைக்கு அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் திட்டமிட்டு மதுவை ஊற்றி 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 சுத்தமா கொண்டு போய் படுக்க வச்சுட்டான். இன்னைக்கு அந்த வேலைகள் எல்லாம் அவன் நுழைறான். இன்னைக்கு நம்ம சாதாரணமா கோயம்புத்தூருக்குள்ள ஒருத்தர் டைல்ஸ், வீட்டுக்கு ஒரு டைல்ஸ் போடணும்னா இன்னைக்கு நம்மால் கிடையவே கிடையாது, போட முடியாது. நம்மால வச்சு போட மாட்டேங்கிறான், தெரியாதுங்கிறான் நம்மளுக்கு. அவனை தான் கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு. இந்த மர கதவுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் கதவுகள் வருது பாருங்க, அந்த கதவுகள் முழுமையாக அவன் கைப்பற்றி வைத்திருக்கிறான். இங்க இப்போ நமக்கு நம்ம மேம்பாலம் இருக்குது பாருங்க, புலிவளை மேம்பாலத்துக்கு கீழே எலக்ட்ரானிக் கடைகள், எலக்ட்ரிக் கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த கடைகளுக்குள்ள போய் யாராச்சும் ஒருத்தர் ஒரு பில்லு வாங்கிட்டு வந்துட முடியுமா? ஒரு பொருள் வாங்கிட்டு அந்த பொருளுக்கு பில்லு வாங்கிட்டு வந்துட முடியுமா? கொடுப்பானா? அப்ப சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசரே போய் பார்த்தானுங்க, எல்லாம் உள்ள வச்சு கதவை சாத்திட்டான். ஆனால் அவன் தான் இன்றைக்கு நம்மிடம் சொல்லுகிறான், மோடிஜி நாட்டுக்கு நல்லது பண்ணது. எப்படா ஜிஎஸ்டி கொண்டு வந்தது நல்லது? ஏன் இவன் தான் கட்ட போறது இல்லையே, அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு நல்லதுதான் அது. ஏனென்றால் அவன் கட்டப்போவதில்லை, ஆனால் நாம் கட்டுகிறோம். அதனால் நம்முடைய தொழில்கள் விழுகுது உண்மை. இன்றைக்கு திருப்பூரினுடைய தொழில் வளத்தை இழந்து நிற்கிறோம். கோவை ஏற்கனவே முழுவதுமாக தொழில் வளத்தை இழந்து போய்விட்டது. இன்றைக்கு வெறும் சர்வீஸ் செக்டார்கள் மட்டும் இருக்கிற இடமாக கோயம்புத்தூர் மாற்றப்பட்டிருக்கிறது. உற்பத்தி தொழிற்சாலைகளினுடைய எண்ணிக்கை மிக மிக அருகி போய்விட்டது. இதெல்லாம் யார் பேசுவது? இதெல்லாம் எடுத்து யாருக்கு சொல்லுவது? தமிழக பெருவிழாவை நாம் எடுக்கிற போதே, தமிழக விடுதலை நாள் என்று நாம் எடுக்கிற போதே நிறைய வினாக்கள் நம் முன்னால் வைக்கப்படுகின்றன. அதிலே திராவிடர்கள் மிக மிக கவலை கொள்கிறார்கள். என்ன கவலை தெரியுமா? நீங்கள் எதற்காக தமிழக பெருவிழாவை கொண்டாட வேண்டும்? அவர்கள் நீங்கள் என்று கேட்க மாட்டார்கள், நாம் என்று சொல்லிக் கொள்வார்கள். நாம் ஏன் கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாடக்கூடாது? அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாளிலே தானே நீங்கள் உங்கள் நிலப்பரப்பை எல்லாம் இழந்தீர்கள். தமிழர்களுடைய தாய் நிலம் பறிக்கப்பட்ட நாள் இந்த நாள் தானே, இதை கொண்டாடலாமா? பறிக்கப்பட்டதற்காக 60 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடர்கள் வருத்தப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வினாவை நம் முன்னால் வைக்கிறார்கள். எதற்காக நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? அவர்கள் கேட்பதிலே உண்மை இருக்கிறது, அதை மாற்று கருத்தில்லை. ஆமாம், நாங்கள் எங்கள் உயிர் தாய் நிலங்களை இழந்தோம். ஒரு கர்நாடகத்திலே கன்னடர்கள் இன்றைக்கு அவர்களுடைய மாநிலம் கிடைத்த அந்த நாளை கொண்டாடுகிறான் என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறான். மலையாளிகள் கொண்டாடுகிறார்கள், மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள் நாங்களும் கொண்டாடுகிறோம், வெறும் மகிழ்ச்சியோடு அல்ல. இழந்து போய்விட்ட தமிழர் தாய் நிலங்களை முழுமையாக மீட்க வேண்டும் என்கிற உணர்வை அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் நெஞ்சில் நாடி நரம்பில் ஏற்றுகிற விழாவாக இந்த விழாவை நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் இந்த தமிழர் நாள், நான் உங்களுக்கு சொல்றேனுங்க, பாரதிதாசன் எனக்கு தெரிந்த ஒரு தீர்க்கதரிசி. பாரதிதாசன் ஒரு இடத்துல எழுதுகிற போது சொல்லுவான், மக்கள் தொகுதி எக்குறையாலே மிக்க துன்பம் மேவுகின்றதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்தோனை சிக்கன ஈன்று சீர்பரல் இயற்கையாம், ஜாரின் கொடுமை தாங்கா ருஷியம் ஏறுற லெனினை ஈன்றே தீரும். அப்படி சொல்லிட்டே வருவான் பாரதி சொல்றக்காக. அதில் இருக்கிற செய்தி இயற்கையினுடைய விதிதான். அதில் இருக்கிற செய்தி இயற்கையினுடைய விதி என்ன? மக்கள் தொகுதி எக்குறையாலே மிக்க துன்பம் மேவுகின்றதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்தோனை சிக்கன ஈன்று சீர்வரல் இயற்கையாம். அப்படியான காலகட்டத்தில் தமிழர் நாடு இன்றைக்கு வந்து நிற்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த தமிழ்நாடு தன் பெருமைகளை முழுவதுமாக இழந்து விடுமோ என்கிற சூழலில் தமிழ் தேசிய உணர்ச்சியை பேச வேண்டிய சூழல், பேச வேண்டிய தருணம் தமிழக இளைஞர்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது. சரியான காலம் கணிந்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடுதான் தவிர்க்க முடியாமல் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு தமிழர் விடுதலை நாளை கொண்டாடுவோம் என்று வருகிறான். இது ஐயா எடப்பாடியாருக்கு நன்றி சொல்லிவிட்டு கடந்து போகிற விஷயம் அல்ல. காலகாலமாக இதற்காக போராடி இருக்கிறார்கள். இவர் சொல்வதற்கு முன்னாலேயே அது நடந்திருக்கிறது. இருந்தாலும் தமிழக அரசிற்கு நாம் கோரிக்கை வைக்க வேண்டும், கோரிக்கை வைக்கிறோம். வெறுமனே அறிவித்துவிட்டு போகாதீர்கள். ஆகஸ்ட் 15 விடுதலை நாளை விட, நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பாரத விடுதலை நாள், இந்திய விடுதலை நாளை விட மிக மிக அதிகமாக கொண்டாடப்பட வேண்டிய நாள் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது நவம்பர் 1 தான். அதை கொண்டாடுவதற்கான முன்னெடுப்பை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம். பள்ளிக்கூடங்களிலே எங்கள் பிள்ளைகளை நிறுத்துங்கள். அன்றைய நாளை அரசு விடுமுறையாக அறிவியுங்கள். எப்படி சுதந்திர தினத்தில், குடியரசு தினத்தில் இவர்கள் நிற்கிறார்களோ அதை போல எங்கள் பிள்ளைகள் தமிழர் நாளை, தமிழர் விடுதலை நாளை, தமிழர் பெருவிழாவை கொண்டாடி தமிழ் பேசி கலைகிற அந்த சூழல் உருவாகும் என்று சொன்னால் திராவிடம் இந்த மண்ணிற்கு ஏற்படுத்தி இருக்கிற பெரும் கொடுமைகளுக்கு ஏதோ சில
அந்த கொடுமைகளிலிருந்து நீங்கிக் கொள்வதற்கு, அந்த கெட்ட பெயர்களை நீக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பாக அது அமையும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசு அதை முன்னெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் வைக்கிறேன். இந்த அரங்கத்தின் மூலமாக வைக்கிறேன். அறிவிக்கணும், கொண்டாட சொல்லணும். தெற்கெல்லை போராட்டம், வடக்கெல்லை போராட்டம் பற்றி நாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் பேசுகிற இடம் மேற்கெல்லை, கோவையிலே தான் பேசுகிறோம். கேள்வி கேட்பாரே இல்லாமல் பாலக்காட்டை இழந்து போய்விட்டவர்கள் பேசுகிறோம். எங்கள் ஐயா மார்ஷல் நேசமணி பெயரை சொன்னாலே திராவிடர்களுக்கு கொதி சுடுகிறது பார்த்தீர்களா? மார்ஷல் நேசமணின்னு சொன்னாலே சண்டைக்கு வரானே. அதிலும் ஒரு பெரிய அக்கறை வந்து விடுகிறது. என்ன தெரியுமா கேட்கிறார்கள்? மார்ஷல் நேசமணி ஒருவர் தான் போராடினாரா? இந்த வாரம் மாவீரர் வாரம். மாப்போசி என்று சொல்லுகிற போதும், மார்ஷல் நேசமணி என்று சொல்லுகிற போதும், எங்கள் நிலங்களை, எங்கள் தாய் நிலங்களை மீட்டுக் கொடுப்பதற்காக போராடிய அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நாங்கள் அடையாளமாக குறிப்பிடுகிறோம். அதை நாம் சொல்லணும். அதற்குள் சாதியை கொண்டு வந்து வைக்கிறான். அதற்குள் சாதி. பாத்தீங்களா எல்லாரும்? நான் ஒரு விவாதத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், தொலைக்காட்சி விவாதத்தில். நம்முடைய உறவு தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் வைக்கிறார். அழுத்தமா வேற சொல்றான், மாப்போசி, கிராமணியார், மார்ஷல் நேசமணி, நாடார் இவர்கள் தான் வந்து போராடினார்கள். அவர்கள் வந்து அதே மாதிரி மாப்போசி வந்து இந்திய அமைதிப்படையை வரவேற்றார். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு அதில் என்னதான் பிரச்சனை? ஐயா மணியரசன் அவர்களை பார்த்தும் அந்த கேள்வி வைக்கப்பட்டது. அவர் அதற்கு விளக்கம் கொடுத்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். மாப்போசியை நீங்கள் அமைதிப்படையை வரவேற்ற மாப்போசியை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சொல்லி அதை தொடர்ச்சியாக பேசுவான். ஏன் பேசுவான் தெரியுமா? நாம் என்ன சொல்லுகிறோம்? ஈழத்திலே இனப்படுகொலையை தூண்டிவிட்ட அத்தனை ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களை கொன்று குவித்த அமைதிப்படையை வரவேற்றவர் மாப்போசி இல்லை. எவராக இருந்தாலும் எதிர்க்கிறோம். அதிலே ஒண்ணு நமக்கு தயவுதாட்சியமே கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஆனால் இவர்கள் மாப்போசியினுடைய பெயரை, மார்ஷல் நேசமணியினுடைய பெயரை மறைத்துவிட துடிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த போராட்டங்கள் வெளிவந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். அன்றைக்கு கொடுக்கப்பட்ட உயிர் பலிகளை பார்க்கிறோம். எனக்கு முன்னால் பேசுகிற போது முழுநிலவன் ஐயா குறிப்பிட்டு பேசினார். தெற்கெல்லை மீட்பு போராட்டத்திலே சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கும் தெளிவான கணக்கில்லை. 8 பேர் செத்தான், 10 பேர் செத்தான். சரியான கணக்கு சொன்னால் 36 பேர் சுடப்பட்டு சாத்தான், கொன்றான். திருவிதாங்கூர் சமஸ்தானம் கொன்றது. கர்ப்பிணி பெண் ஒருத்தி சந்தையிலே வைத்து மிதித்தே கொலை செய்யப்பட்டால் பதிவிருக்கிறது. ஆனால் வரலாறு இல்லை, அதற்கான வழக்குகள் இல்லை. செத்து விழுந்தவனினுடைய நெஞ்சத்திலே இருந்த கனல் தான் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் இளைஞர்கள் கரங்களிலே இன்றைக்கு தமிழக பெருவிழாவாக திரிகிறது. இதை நாம் விட்டுவிட்டு போய்விட முடியாது. அந்த கனவு, அன்றைக்கு அவர்கள் கொடுத்த அந்த தியாகம், அவருடைய பெயரை எல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். முத்துச்சாமி நாயகம் சுடப்பட்டு செத்தவர், பீர் முகமது, சேரன் நாடார். எங்க இடம் இருக்கிறது இதுக்குள்ள சாதி? எல்லா சாதிக்காரனும் போராடி இருக்கிறான், எல்லா மதத்தை சார்ந்தவனும் போராடி இருக்கிறான், தமிழன் என்கிற சிந்தனையோடு போராடி இருக்கிறான். ஆனால் அதை மறுக்கிறான், அதை மறைக்கிறான், மறைக்க முற்படுகிறான். எனக்கு இதில் இருக்கிற பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் திருடிக் கொள்ளுகிற ஆரியமும் திராவிடமும் நம்முடைய தமிழர் விடுதலை நாளை, தமிழக பெருவிழாவை திருடிக் கொள்ள தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக பெருவிழா கொண்டாடவில்லை என்பதை போல மகிழ்ச்சிகரமான செய்தி வேறொன்று உண்டா? கொண்டாடி இருந்தால் என்ன இருக்கும்? கொளுத்திருப்பான். நவம்பர் 1 தொடங்குவாங்க. அப்புறம் அவங்க தலைவர் பேசுகிற போது பிப்ரவரி 27ஆம் தேதியும் பாரு, ஆகஸ்ட் 46ஆம் தேதியும் பாரு, கடைசியில் எந்த தேதி என்று எவனுக்கும் தெரியாமல் கொன்று குவித்து விடுவதற்கு இது பரவாயில்லை என்கிற அளவிலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நல்லது, தயவு கூர்ந்து வெளியே போய் விடுங்கள். 47இல் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது. 67இல் திராவிட இயக்கம் இந்த நாட்டை பிடித்து விட்டது. நாங்கள் அரை நூற்றாண்டுகள் ஆண்டிருக்கிறோம். அரை நூற்றாண்டுகள் ஆண்டவர்களே, எங்கள் கேள்வி என்ன தெரியுமா? 1947 இருந்து 1967 வரைக்கும் நடந்த வரலாற்றை எப்பொழுது பேசப் போகிறீர்கள்? 47 தொடங்கி 56 வரைக்கும் நடந்த அந்த உயிர் கொலைகளை, அந்த போராட்டங்களை எப்பொழுது பேசப் போகிறீர்கள்? பேசுவீங்களா? எனக்கு முன்னாடி ஐயா அழகா குறிப்பிட்டு சொன்னாங்க, விசால ஆந்திரா முதல்ல தனியா மாநிலம், மொழி வழி மாநிலம் எங்களுக்கு வேணும்னு கோரிக்கை வச்சவங்களே ஆந்திரா தான், தெலுங்கர்கள் தான். விசால ஆந்திரம் வேணும். விசால ஆந்திரம் எங்கிருந்து வேணும்? சென்னை உள்ளிட்ட பகுதிகளோடு வேண்டும். மதராஸ் மனதே. அன்றைக்கு இந்த மண்ணை ஆள துடித்துக் கொண்டிருந்தவர்கள் 67 ஆட்சியை பிடித்து விட்டார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு பலமானவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அன்றைக்கு இந்த நாட்டை 50 ஆண்டுகள் தலைவராக இருந்து பார்த்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஈவேரா பெரியார் அவர்கள்,
பேசி இருக்க வேண்டும் இல்லையா? மதராஸ் மனதே என்று கேட்கிறானே, எங்கள் தமிழகத்தினுடைய தலைநகர் அல்லவா, நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்று பேசி இருக்க வேண்டும் இல்லையா? பேசி இருக்கிறார்களா? பதிவுகள் ஏதாவது இருக்கிறதா? பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் கேட்டார்களோ மதராஸ் மனதே என்கிற முழக்கம் அங்கே வைக்கப்பட்டவுடன் இந்த மண்ணிலே இருந்து முழக்க விழுந்தது, தலையை கொடுத்தும் தலைநகரை காப்போம் என்று பேசினார் எங்கள் மாப்போசி. ஆனால் இன்றைக்கு அவருடைய புகழ் மழுங்கடிக்கப்படுகிறது. அவரை பேச விடாமல், அவரை பற்றியே பேச விட மாட்டான். அவர் கடைசி காலத்தில் பேராய கட்சிக்குள்ளே போனார், அவருடைய சிந்தனைகளிலே இருந்து அவர் நகர்ந்து போனார். அதையெல்லாம் நாம் கண்டிக்கிறோம், மறுக்கிறோம். ஆனால் நாம் என்ன கேட்கிறோம் தெரியுமா? என்ன தவறு திராவிட தலைவர்கள் செய்திருந்தாலும் அதற்கெல்லாம் முட்டுக் கொடுக்கிறதே திராவிடம். என்ன தவறு ஆரிய தலைவர்கள் வடவர்கள் செய்திருந்தாலும் அதற்கெல்லாம் முட்டுக் கொடுக்கிறதே ஆரியம். ஆனால் தமிழர்கள் மட்டும் ஒரு சிறு சிறு சறுக்கல்கள் நடந்தால் கூட ஆமாமா எங்கால் அப்படி பண்ணிருக்க கூடாதுங்கிற அந்த மனநிலையை நாம் விட்டொழித்தாக வேண்டும். எங்கள் தலைவர்கள் இந்த மண்ணிலே செய்தவை சரிதான். எங்கள் தலைவர்கள் மீது பிழை இருந்தால் நாங்கள் பேசிக்கொள்வோம். நீ யார் பேச? நீ யார் பேச? அந்த கேள்வியை நாம் முன்வச்சு நகர வேண்டிய காலகட்டம் இது. நீங்க முதல்ல விசால ஆந்திரா கேட்கிறான். அதன் பிறகு நாடு விடுதலை அடைந்த பிறகு 1947 மொழி வழி மாநிலம் அமைக்கலாமா என்பதை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுதான் தார் குழு என்கிற குழு. தார் குழு அறிவிக்கப்படுகிறது. இந்த தார் குழு இந்தியா முழுவதும் சுத்தி வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுக்கிறாங்க. அந்த அறிக்கையில் சொல்றாங்க, மொழி வழியாக இந்தியாவை பிரிப்பது என்பது சிக்கலை உருவாக்கிவிடும். மொழி வழி மாநிலமாக இந்தியா பிரிக்கப்படக்கூடாது. சொன்னதோடு தார்குழு நிற்கவில்லை, அதற்கு மேல் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறான், வேண்டுமானால் திருவிதாங்கூர் கொச்சின் சமஸ்தானங்களை இணைத்து சென்னை மாகாணத்திலே இருக்கிற மலபார் பகுதியை அதனோடு சேர்த்து ஒரு மாகாணம் அமைக்கலாம். இந்த பரிந்துரையைத்தான் மலையாளிகள் பற்றிக் கொண்டார்கள். மலையாளிகளிடம் நாம் நேசிப்பதற்கு நிறைய இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது. அவர்களுடைய இயற்கையாகட்டும், அவர்கள் பாரதியே பாடி வச்சிட்டான் இல்லையா, சுந்தர தெலுங்கனில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவதற்கு சேரள நாட்டிலம் பெண்களைத்தானே பாரதி தேர்ந்தெடுத்தான். மலையாளிகளிடம் நாம் என்றைக்குமே ரசிப்பதற்கு நிறைய இருக்கிறது. வரலாற்றிலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்ன நடந்தது தெரியுமா? நம்மை போல அவன் போராடவில்லை. தார் குழுவினுடைய இந்த கோரிக்கை, இந்த ஒரே ஒரு பரிந்துரையை பற்றி பிடித்துக் கொண்டான். ஐக்கிய கேரளம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினான். ஐக்கிய கேரளம் அமைப்பதாக இருந்தால் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டு நிற்கிற தமிழ் பகுதிகளை சென்னை மாகாணத்தோடு இணைத்து விட வேண்டும், தனித்து விட வேண்டும் என்கிற கோரிக்கையை முழுமையாக வைத்து அந்த போராட்ட களத்திலே எழுந்தவர் தான் மார்ஷல் நேசமணி, அவரோடு இருந்தவர்கள். அதன் பிறகு நிறைய வரலாற்று செய்திகள் ஐயா அடுக்கி கொண்டே வந்தார். அந்த கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க. வி.கே. மேனன் வராரு, அவர்கிட்ட அந்த கோரிக்கை, அந்த பரிந்துரைகள் வைக்கப்படுகிறது. அவர் சொல்றாரு, அப்படிலாம் நாங்கள் பிரிச்சு கொடுக்க முடியாது. வல்லபாய் பட்டேல் எல்லாம் தமிழினத்திற்கு செய்த துரோகங்கள் ஒன்றெண்டல்ல, அதெல்லாம் இன்றைக்கு பேசப்பட வேண்டிய காலம். அப்படியான போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள், துப்பாக்கி சூடுகள், வீர சாவுகள் இத்தனையும் கடந்த பிறகு இந்த நாடு கைக்கு கிடைத்தது. கைக்கு கிடைத்த போது இந்த நாடு நிறைய இழந்து கிடந்தது. நம்முடைய வடவேங்கடம், நம்முடைய திருப்பதி போனது, காளகஸ்தி போனது, இங்கே கோலார் தங்கவயல் போனது, பாலக்காடு போனது, சகல பகுதிகளையும் நாம் இழந்தோம். தேவிகுளம் பீர்மேடு பகுதி, இப்ப தேவிகுளம் பகுதியை பற்றி அன்றைக்கு பேசுகிற போது 1956 பேசுகிறார் மார்ஷல் நேசமணி அவர்கள். அவர் அப்போது குறிப்பிடுகிற போது சொல்லுகிறார், முல்லை பெரியார் அணையை குறிப்பிட்டே சொல்லுகிறார். இதிலே இருந்து மதுரைக்குள்ளே பாசனம் நடக்கிறதே, இதை இழந்து விட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு அது எப்படி அங்கே நாம் அந்த பாசனத்தை நடத்தப் போகிறோம் என்கிற கேள்வியோட அவர் கேட்கிறார். தேவிகுளத்திலே இருக்கிற அந்த தேயிலை காடுகளுக்குள்ளே கேளுங்கள், அவருடைய உரை மிக உணர்ச்சிகரமான உரை. தேவிகுளத்திற்குள்ளே இருக்கிற அந்த தேயிலை காடுகளை கேளுங்கள், இடுக்கி மாவட்டத்திற்குள்ளே தமிழனின் ரத்தமும் வேர்வையும் எத்தனை சிந்தியது மலர்ந்தது என்பதை அது சொல்லும். ஏன் இப்படி மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஐயா பெரியாரிடமும் கேட்கிறார்கள். ஐயா பெரியார் அவர்களே, தமிழ்நாடு தன்னுடைய நிலப்பகுதிகளை இழந்து கொண்டிருக்கிறதே, அது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? தேவிகுளம் பெருமேடு இழந்தது கவலை இல்லையா? சென்னை அவன் கேட்கிறானே கவலை இல்லையா? கவலை இல்லை என்று தானே சொல்லிவிட்டு போனது திராவிடம். அவர் தேவிகுளம் பெருமேட்டுக்கே சொல்றாரு, தமிழர்கள் அங்கே பிழைக்க போனவர்கள் தான், நிலம் முழுவதும் மலையாளிகளுக்கானது, எனவே அது போய்விட்டது, அதை கொடுத்து விட்டோம். மேனன் சொன்னார், நான் பணிக்கர் சொன்னார், நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்கிறார். இதுதான் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற வேலை. நிலம் யாருடைய நிலம், எடுப்பவன் யார், எடுத்து கொடுப்பவர் யார் என்கிற கேள்விகளுக்குள்ளேதான் தமிழினத்தினுடைய மறைக்கப்பட்ட வரலாறு இன்றைக்கும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. எடுத்து வெளியே பேச வேண்டிய காலத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். எனக்கு முன்னாடி என் நண்பர் சொன்னார், அந்த ஒரு அம்மா வடக்க இருந்த ஒரு நடிகை ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் மேயருக்கு தைரியமா மனு போடுது, ஏற்கனவே நாங்க துணை மேயரா வச்சுட்டோம், அது ஏன் பேரெல்லாம் சொல்லிட்டு துணை மேயரா ஏற்கனவே இருந்தாச்சு,
துணை மேயர் அவங்கள போட்டு மேயரா போட்டாலும் நீங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம மேயர் தானே. அந்த கூத்தும் இந்த கோவையிலே நடந்தது. இன்றைக்கு நேற்றைக்கல்ல. நான் சொன்னால் சில பேர் சங்கடப்படுவார்கள். இருந்தபோதும் நான் சொல்லுகிறேன், பொது உடைமை கட்சிகள் செய்த மிகப்பெரிய குளப்படியிலே ரமணி தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தமிழர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. இடையிலே சுப்பராயன் இருந்தார், போனார். 2 பேர் இருந்தார்கள், போனார்கள். ஆனால் இன்றைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழரை தேர்ந்தெடுக்க முடியாத சூழல் இருக்கிறது. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? கோயம்புத்தூருக்கு தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை என்பதை தாண்டி நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதற்கு சிபிஎம் கட்சியிலே தமிழர்களே இல்லாத நிலை வந்துவிட்டது. பார்த்தீர்களா? அவர்களுக்காகவும் நாம் வேதனைப்பட வேண்டியிருக்கிறது. பிரகாஷ் காரத்தை கொண்டு போய் மேற்கு வங்கத்திலே நிற்க வைப்பார்களா? மேற்கு வங்கத்திலே ஜோதிபாசுவே மீண்டும் பிறந்து வந்து நின்றாலும் வெல்ல முடியாத நிலை வந்துவிட்டது. அது வேறு. ஆனால் அவர்கள் அங்கே மாற்றி நிற்க வைக்க மாட்டார்கள். தமிழர் நாட்டிற்குள்ளே அது தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறது. அரசியல் அதிகாரங்களை அவர்கள் கைப்பற்ற துடிக்கிறார்கள், கைப்பற்றியும் விட்டார்கள். எனவே எல்லாவற்றையும் ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டத்திலே வாழுகிறோம். மிக மிக முக்கியமான காலகட்டம். அதனால கவனமா நிக்கணும். இடையில இந்த சில்வண்டுகள், திராவிட சில்வண்டுகள் நிறைய செய்திகளையும் தூக்கி போடும். அவர்களையும் நேராக எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நிறைய பேருக்கு இன்னைக்கு அவிழ்த்து விட்டதை போல தைரியம் வந்திருக்கிறது. என்ன, நான் இந்த மேடையிலே இருந்து கோரிக்கை வைக்கிறேன். ஐயா மணியரசன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் சேர்ந்து கரம் நீட்டுவார்கள் என்று சொன்னால், விரல் நீட்டி காட்டுவார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டு களத்திலே இறங்கி உயிரை கொடுப்பதற்குமான இளைஞர்கள் இன்றைக்கு வந்துவிட்டார்கள். வந்துவிட்டோம், இருக்கிறோம். நம்பிக்கையோடு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த திராவிட பதர்களை, இந்த ஆரிய பதர்களை கண்டு நீங்கள் இன்னும் மாண்பு வேண வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியான போராட்ட களத்திற்குள்ளே நாம் இறங்க வேண்டும். இறங்கியவர்களை எதிர்கொள்ள வேண்டும். ஐயா மணியரசன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து நிற்கிறார். நாம் தமிழர் கட்சி நடத்துகிற போராட்டங்களில் ஐயா மணியரசன் அவர்களை பார்க்க முடிகிறது. தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய போராட்டங்களில் நாம் தமிழர் கட்சி உறவுகளை பார்க்க முடிகிறது. இந்த இணைப்பு அவர்களுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாம் விட்டுவிடக் கூடாது. இதை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். எல்லா மட்டங்களிலும் இதை வலிமைப்படுத்த வேண்டும். அறிவுசார் இளைஞர்களை ஒன்றுபடுத்த வேண்டும். தமிழ் தேசியத்தின் சிந்தனையின் மீது அக்கறை கொண்டிருக்கிற, தமிழ் தேசியம் தான் தீர்வு என்கிற சிந்தனை கொண்டிருக்கிற இளைஞர்களை ஓரணியிலே திரட்டுவதற்கு நாம் களம் அமைக்க வேண்டிய காலகட்டம். நாம் ஒன்றாக நின்றால் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புரிந்து கிடந்தால் புரிஞ்சது கதை. கோவையெல்லாம் ரொம்ப சீக்கிரமே கதையை முடிச்சுட்டானுங்க. இப்ப ரொம்ப அறிவு உள்ள வந்தாச்சு. சூயஸ் நிறுவனத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க. அந்த நிறுவனத்தை நான் முதல்ல எடுத்து பேசணும். வந்த உடனே அந்த செய்திகளை கொண்டு போனோம். ஆனா இன்னைக்கு மீட்டர் போட்டான், தடுக்க முடியல. மீட்டர் போட்டு வர்றான். என்ன தெரியுங்களா சொல்றான்? மீட்டர் போட்டு வரும்போது, இந்த மீட்டர் வீட்டுல அமைச்சன்னா தான் உனக்கு தண்ணி வரும், இல்லைன்னா தண்ணி வராதுங்கிறான். இங்க நம்மளுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க. நம்மால் மூளைக்குள்ள இருக்கிற சிலந்தி வலை ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுங்க. நம்மால நம்மகிட்ட என்ன சொல்றான் தெரியுங்களா? அவன்ட்டான்னா 24 மணி நேரம் தண்ணி வருமாமாப்பா. தண்ணி வருண்டா, குழாயிலிருந்து வருமா, கண்ணில இருந்து வருமா? கேள்வி அங்கதான் வைக்க வேண்டியிருக்கு. விநியோகிக்கிறதுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒருத்தன் தேவைங்கிற நிலை இந்த நாட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னு சிந்திக்க முடியலையே நம்ம ஆளுங்கனால. கொள்றானுங்க. நீங்க அங்க கூட நம்ம போராடிட்டோம் ஸ்டெர்லைட்டுக்கு. இது வந்து திருப்பூர்ல ஒரு ஸ்டெர்லைட் இருக்குதுங்க, அணுப்பட்டியில. திருப்பூர் அணுப்பட்டியில ஒரு ஸ்டெர்லைட் இருக்கு. அது ஒரு இரும்பாலை இருக்கு. சூழலை முழுவதுமாக மாசுபடுத்துகிறது. அந்த ஊர் பிரசிடென்டினுடைய அம்மாவே கேன்சர் நோயில் இறந்து போயிடுச்சு. அதையும் வடக்கிருந்து தான் கொண்டு வந்து வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள வரும்போது என்ன தெரியுமா அங்க உத்தரவாதம்? திருப்பூர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு. இப்ப என்ன தெரியுமா நிலைமை? ஒரு தமிழ் பேச தெரிந்தவன் கூட அந்த நிறுவனத்திலே வேலையில் இல்லை. ஒரே ஒருவன் இருக்கிறான். எனக்கு ஆச்சரியம். இவர் ஒருவரை மட்டும் எப்படி வைத்திருக்கிறார்கள்? அவர் காவலாளியாக வெளியே நிற்கிறார். யார் வந்தாலும் உள்ளே இருக்கிற எவனுக்கும் தமிழ் தெரியாது, வெளியே போ என்று சொல்லுவதுதான் அவருடைய வேலை. அதற்காக தமிழ் தெரிந்த ஒரு காவலாளியை வைத்திருக்கிறார். இப்பொழுது அதை எதிர்த்து போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி வீரியத்தோடு முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறது. மக்களோடு நின்று நாம் தமிழர் கட்சியும் போராடுகிறது. நாம் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இவர்களை வெளியேற்றியாக வேண்டும். அந்த சூழல் தேவை நமக்கு வந்திருக்கிறது. கல்வியிலே ஏற்படுத்தப்படுகிற மிகப்பெரிய கோளாறுகள் எல்லாவற்றையும் புறங்காண வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மளவிலே வலிமை கொண்டவர்களாக மாறுவது தவிர்த்து வேறில்லை. அதை செய்வதற்கு தமிழ் தேசிய நம் அணியமாக வேண்டும் என்கிற என்னுடைய கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். இந்த நிகழ்வை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற தோழர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் நமக்கான வரலாற்றை எழுதுவோம். எல்லா அது ஐயாவே ஏத்துக்குவாரு, ஏத்துக்க மாட்டாருன்னு எனக்கு சிந்தனை இருக்கு. இருந்தாலும் கூட நான் அதை சொல்லுகிறேன். யாரோ என்னென்னமோ சொல்லி இந்த நாட்டை ஏமாற்றியவர்கள், இந்த நாட்டையே விற்பதற்கு துணை போனவர்களை எல்லாம் பல அடைமொழிகளை கொடுத்து விட்டார்கள். நாம் தயங்க வேண்டாம். நம்மவர்கள் நிற்கிற போது அவர்களை தூக்கி கொண்டாடுவதற்கு நாம் சற்றும் தயங்க வேண்டாம். நான் தோழர்களுக்கு அன்போடு என்னுடைய கோரிக்கையை மீண்டும் வைக்கிறேன். ஐயா அதை தயவுகூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய கோரிக்கையும் வைக்கிறேன். தமிழ் பெரியார் ஐயா மணியரசன் என்றே நாம் அழைப்போம். அதை கொண்டு செல்வோம்.
அதற்கான தத்துவார்த்த அறிவும் களப்போராட்ட அனுபவமும் அவருக்கு உண்டு. இந்த தியாகங்கள் கொண்டாடப்பட வேண்டியவை. இதை நாம் செய்வோம், அதை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.